கூலியோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு, சிக்கிட்டு வைப். ஆக்சுவலா வந்து அனிருத் வந்து எப்படி அந்த சாங் எடுத்தாருன்னா, முன்னாடி வந்து ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நம்ம டிஆர் கொஞ்சம் ஓவர் எந்துவாயி ஏதோ ஒரு டிவி சேனல்ல வந்து அவர் பாட்டுக்கு நான் இப்படி பாட்டு போடுவேன், இப்படி மெட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்ண ஒரு விஷயம் அப்போ வந்து ரொம்ப வைரலா போய் டிஆர் எல்லாரும் கிண்டல் அடிக்கிறதுக்காக இது வைரலா பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் அதை வந்து ஒரு ட்ரோல் மெட்டீரியல் சிரிக்கிறதுக்காக யூஸ் பண்ணி இது பண்ணியிருந்தாங்க. இதை வந்து வைப் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் வந்து டிஆரே கூப்பிட்டு, ஸோ அந்த ஒரிஜினல் மியூசிக் போட்டது அவர் தான் சொல்லிட்டு அவரே கூப்பிட்டு அவரே வந்து இது பண்ணி வச்சிருந்தாரு. ஸோ அந்த சாங் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஆர்வமா இருந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப ஆர்வமா பார்த்தேன். இந்த ஆக்சுவலா இந்த டீசருக்கே ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரு 2 நாள் முன்னாடி விட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா ரஜினி சாரே காணோம், வெறும் அனிருத் அந்த இன்னொரு டான்ஸ் மாஸ்டர் வந்தாரு. என்னடா அது ரஜினி சாரை காமிக்காம என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இது வைப் பார்த்தா ஃபுல்லா அனிருத். அனிருத் நான் உங்களை பாக்குறதுக்கு நான் வந்து இது பாக்குறேன், கூலி எதுக்கு பாக்குறேன், ரஜினி சாரை பார்க்க வரும்போது ஃபுல்லா அனிருத் மூஞ்ச காமிச்சா எவன் பார்ப்பான்? நான்லாம் வந்து ரஜினி சாரோட தீவிர ஃபேன். அவரோட படத்துக்கு மேலே அவ்வளோ ஒரு ஆர்வத்தில் போய் ஓப்பன் பண்ணா ஃபுல்லாக வந்து அனிருத் வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. தனியாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போங்க, எதுக்கு கூலிங்கிற டைட்டில் யூஸ் பண்ணுறீங்க? தனியாக ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போங்க, தனியாக ஒரு மியூசிக் பண்ணுங்க. பெரிய மியூசிக் டேரக்டர் தானே பேர் எடுத்து வச்சிருக்கீங்க, தனியாக ஒரு மியூசிக் போட்டு வெளில கொண்டு வந்துட்டு நீங்கள் இது பண்ணுங்களேன். நான் பார்க்கணும் நினச்சா பார்க்குறோம், பார்க்க வேணாம் போகிறோம். இல்லை அட்லீஸ்ட் அனிருத் தான் நடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுட்டு நாங்கள் போய் பார்க்குறோமே. ரஜினிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா 2 பிட்டு மாதிரி அவரை வந்து காமிச்சிங்கன்னா அது எப்படிங்க? அதுவும் அந்த பிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அது ஏற்கனவே ரிலீஸ் பண்ண ஷார்ட்ஸ் மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஒரு உண்மையிலே வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருந்துச்சு. இது எப்படி லோகேஷ் கனகராஜ் அக்செப்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. என்னமோ போக போக எனக்கு வந்து கூலி மேல ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இப்போ ரொம்ப பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. லோகேஷ் சார் ஏமாத்திராதீங்க, தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் 1000 கோடி படமா கூலி இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்பிட்டு இருக்கோம். இந்த இது வந்த உடனே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கைலாம் ரொம்பவே குறைஞ்சிருச்சு. கண்டிப்பா நீங்க வந்து படத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி பக்காவா பண்ணுங்க. உண்மையிலே ரொம்ப 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 வருத்தமா இருக்குது. டிஆர் சார் ஆனதை நான் வந்து தப்பே சொல்ல மாட்டேன். ஆனா அவர் வந்து அந்த மியூசிக் இது பண்ணிருக்காரு. அவர் ஒரு நடிகரும் கூட. அவர் நீங்க காமிச்சீங்கன்னா தப்பு இல்ல. அனிருத் இவ்வளவு தூரம் வெளில வந்து நடிக்கணும்னு அவசியமே கிடையாது. மியூசிக் டைரக்டர் தான், நீங்க வந்து ஸ்டுடியோல மியூசிக் போடுங்க, வந்து தனியா நடிக்கணும்னா மியூசிக் ஆல்பம் நடிச்சீங்க. சூப்பர் ஸ்டார் படத்துல வந்து உங்க மூஞ்ச ஃபுல்லா எடுத்து வைக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.